ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே மோட்டோ டிரைவ். இன்றைக்கி நம்ம பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாருதி பெலனோங்க. இந்த மாடலில் வந்து நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது ஏபிடி நெக்ஸாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கலாம். நெக்ஸா பிராண்டில் இது வந்து பெலனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் மாடலுங்க. ஒரு 5 பேர் போகிறதுக்கு ஒரு 10 lakhs பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறதுனா இந்த மாடல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட கம்ப்ளீட் வாக்கரவுண்ட் இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்ல சுசுகிங்கிற லோகோ வந்திருக்குங்க. ஒரு மேட் ஃபினிஷிங் கிரில் கொடுத்துருக்குறாங்க. குரோம் லைன்ஸ் வந்து வந்திருக்குங்க. ஃபாக் லேம்ப்ஸ் வந்து இந்த மாடல்ல வராதுங்க. இது வந்து ஜீட்டாங்கிற செகண்ட் டாப் மாடலு. உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் வந்திருக்கு. எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 inches வீல்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அலாய் வீல்ஸுங்க. ஒரு குரோம் ஹேண்டில்ஸ் வந்துருதுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே குரோம் ரீடிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸோட வந்திருக்கு. இதனோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபாகர் லைன்ஸ் வந்திருக்குங்க. ஒரு வைப்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கேமரா வந்து வந்துருதுங்க இந்த மாடலில். சுசுகிங்கிற லோகோ வந்திருக்கு. ஆண்டனா வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலே எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பூட் ஸ்பேஸ் இப்போ நம்ம பார்க்கலாங்க. கீழே வந்து 80 km ஸ்பீடு போகிற மாதிரி R15 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி வீல்ஸு. உங்களுக்கு ஒரு பார்சல் ட்ரே வந்திருக்கு. இங்கே ஒரு பூட் லேம்ப் கூட கொடுத்துருக்காங்க. ஒரு லெதர் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்குறாங்க ஹேண்ட் ரெஸ்ட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு கிளாசி ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. குரோம் ஹேண்டில்ஸ் வந்துருது. பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்திருக்கு. ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்குங்க. இன்க்ரெஸ் வந்து கொஞ்சம் ஹெட்டை மைண்ட் பண்ணி தான் வரணுங்க. டாலாக இருக்கிறவங்க. லேடிஸ்க்கு ஓகே. உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ கேப் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்டும் ஒரு 80% இருக்குது. இதில் வந்து ஹேண்ட் ரெஸ்ட் வந்து இந்த சென்டரில் வராதுங்க. பட் ஹெட் ரெஸ்ட் வந்து 3 கொடுத்துருக்குறாங்க. ஏசி வந்து வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஒரு சி டைப் சார்ஜரும் யூஎஸ்பி சார்ஜரும் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் வந்ததுங்க. டிரைவருக்கு மட்டும் உங்களுக்கு ஆட்டோ அப் டவுன் கொடுத்துருக்குறாங்க. லாக் அண்ட் அன்லாக் வந்திருக்குங்க. உங்களுக்கு மிரர் கண்ட்ரோல்ஸு, மிரர் ஃபோல்டிங் பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்திருக்குங்க. ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இது செகண்ட் டாப் மாடலு, ஜீட்டாங்கிற மாடலுங்க. இன்டீரியர் பார்க்கலாங்க இப்போ நம்ம. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்திருக்குங்க. ஐடியல் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம தேவையில்லைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிடலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் எல்லாமே காமிக்குதுங்க. டோர் ஓப்பன், இது எல்லாமே ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ வருது எல்லாமே காமிக்கும். அனலாக் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. வால்யூம் கண்ட்ரோல்ஸ் பட்டன்ஸ் இங்கே இருக்குங்க. இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பட்டன்ஸு. லெதர் ரேப்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் தான் வரும். இது செகண்ட் டாப்புங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமராவோட வந்திருக்கு. ஆட்டோ கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்குறாங்க. ஒரு இஎஸ்பி போர்ட் வந்திருக்குங்க. 120 watts சார்ஜர் வந்து நம்ம போட்டுக்கலாம். 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் பிரேக்கு. இது ஆட்டோமேட்டிக் ஏஎம்டி மாடலுங்க. ஹேண்ட் ரெஸ்ட் வந்து மூவபிள் ஹேண்ட் ரெஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி டிரைவருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனோட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் கலரில் வந்திருக்குங்க. ஒரு மாதிரி ப்ளூ கலரும் சில்வர் கலரும் கலந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு கொடுத்துருக்குறாங்க. க்ளவ் பாக்ஸ் இருக்குங்க கொடுத்துருக்குறாங்க. ஏசி வென்ட்ஸ் வந்திருக்கு. ஸ்பீக்கர்ஸ் 4 டோர்லி ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்குங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து 2 ரீடிங் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மிரர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க பேசஞ்சருக்கு மட்டும். ஃப்ரண்ட் சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸும் வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் பே பார்க்கலாங்க இப்போ நம்ம. இந்த பெலனோவில் வந்து 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வருதுங்க. இதனோட பவர் பார்த்தீங்கன்னா 90 PS பவரும் 113 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 2 கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பெலனோவோட டிரைவ் ரிவ்யூ பார்க்கலாங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கேட்டகரியில் வருதுங்க. நம்ம இப்போ டிரைவ் பண்ணுறது ஏஎம்டிங்கிற மாடலு. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீனியராக தான் நம்ம ஆக்சலரேஷன் கொடுக்கணுங்க. ஏஎம்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஆக்சலரேஷன் கொடுத்தோம்னா அது ஷிஃப்ட் வந்து நமக்கு தெரியும். கிராஜுவலாக நம்ம கொடுத்தோம்னா அதுவாக ஷிஃப்ட் ஆகி நமக்கு வந்து பெருசாக அந்த ஷிஃப்ட் ஆகிறது உங்களுக்கு நோட் ஆகாது. இதில் வந்து மேனுவல் மோடும் கொடுத்துருக்குறாங்க. மேனுவல் மோடு யூஸ் பண்ணி நம்ம வந்து டிரைவ் பண்ணிக்கலாம் ஓவர்டேக் பண்ணுறப்ப.
இன்ஜின் வந்து 1.2 லிட்டர் இன்ஜின் வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் இந்த மாடலில் பெலனோவில் வருது. இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து நல்லா இருக்குங்க. நாய்ஸ் வந்து பெருசாக கேட்கல உள்ள கேபின்குள்ளே. பிரேக் வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பேக்கில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லா இருக்குங்க. ஒரு ரெகுலர் ஸ்பீடில் போகிறப்ப கரெக்டாக பிரேக்கிங் கரெக்டாக இருக்குது. டர்னிங் ரேடியஸும் 4.8ங்கிறதுனால நம்மளால் யூ டர்ன்லாம் ஈஸியாக எடுக்க முடியும். ரிட்டர்ன் டு சென்டருமே ஸ்டீரிங் ஆயிடுதுங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் நம்ம விட்டாலும் நார்மல் ஸ்பீட் பிரேக்கரில் 170 கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கனால நல்லா ஈஸியாக போயிடுது ஸ்பீட் பிரேக்கரில். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் வந்து ஒரு ரூமியராக தான் இருக்கும். அதாவது ஒரு வேகனார் அந்த மாதிரி மாடலில் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த கார் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாடல் வந்து நல்ல சூட்டபுளாக இருக்கும். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 16 to 17 வந்து கிடைக்குங்க. லாங்கு போனால் 20 to 22 வந்து உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டியோடைய சர்வீஸ் இன்டர்வல் 10,000 ஒன்ஸ் தாங்க. 10,000 ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் விட்டிங்கன்னா ஒரு 3 to 5,000 வரைக்கும் சர்வீஸ் காஸ்ட்டு வருங்க. இதனோட வாரண்ட்டி பீரியட் வந்து 3 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி வருதுங்க. எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி அப் டு 6 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மாருதியை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்வீஸ் நெட்வொர்க்கை பற்றி பயப்பட தேவையில்லை. எல்லா ஊர்லேயுமே சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குங்க. ஸ்பேர் பார்ட்ஸும் எல்லா பக்கமும் அவைலபிலிட்டி இருக்கும். அதனால் நம்ம எங்கேனாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம் மாருதி கார்ஸை. ரோட் நாய்ஸும் பெருசாக கேபின்குள்ளே கேட்கல. இதனோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஃபர்சன் ஸ்டண்ட் டார்சன் பீம் கொடுத்துருக்குறாங்க ரியரில். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரோல்ஸ்லாம் நம்ம விட்டாலும் வந்து ஒரு அன்லேஷன்ஸ் வந்து பெருசாக தெரியலைங்க. டிரைவிங் கன்வீனியன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஏஎம்டி மாடல் செலக்ட் பண்ணிக்கலாம். டிராஃபிக்ல எல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. அதுவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காதுங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி மைலேஜ் தான் வரும். ஏன்னா இது ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்னால் மேனுவலுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்காதுங்க. இதனோட மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்மா, டெல்டா, ஜீட்டா, ஆல்ஃபாங்கிற 4 மாடல்ஸ் கொடுக்குறாங்க. இதிலே வந்து சிஎன்ஜி வேரியண்ட்ஸும் வருதுங்க. சிஎன்ஜி வேரியண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டாலேயும் ஜீட்டாலேயும் கொடுக்குறாங்க. ஆனால் மேனுவல் மட்டும்தான் வருதுங்க. ஏஎம்டி மாடலில் வராது சிஎன்ஜியில். சிஎன்ஜியில் உங்களுக்கு மைலேஜ் வந்து சேர்த்து கிடைக்கும். ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து சிஎன்ஜியில் நீங்கள் எடுக்கலாம். அதில் என்னென்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாகும். இதனோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதனோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் மாடல் ஸ்டார்டிங் ஜெக்மா மாடலில் போடுறேங்க. டாப் மாடலுடைய ப்ரைஸிங் எக்ஸ்ஷோரூம் போடுறேன். இந்த ஆகஸ்ட் மந்த்து பெலனோக்கு அப் டு 80,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது. லிமிடெட் ஸ்டாக்கு, லிமிடெட் பீரியட் ஆஃபருங்க. இந்த மந்த் மற்ற மாடல்ஸ்க்கும் கிராண்ட் விட்டாரா, XL6, ஃப்ரானெக்ஸ் எல்லா மாடல்ஸ்க்கும் நல்ல ஆஃபர்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.